கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9, 11 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில் போன மாதம் சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருந்தார் இல்லையா, அது இப்போதைக்கு கிடையாது. அதாவது 8ஆம் இடத்துல போன மாதம் சந்திராஷ்டமத்தில் ரொம்ப கடகராசிக்காரர்கள் கவலைப்பட்டீங்க. பிப்ரவரி மாதத்தை சொல்கிறேன். மார்ச் மாதத்திலிருந்தே உங்களை பிடித்த அஷ்டமச்சனி இந்த வருஷம் இந்த மாதம் 29ஆம் தேதி விலக இருக்குது. இந்த மாதத்தில் இருந்தே கடகராசிக்காரர்கள் படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருது. உண்மையிலேயே கடகராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் தான் ஜென்மச்சனி அஷ்டமச்சனினால் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க. சமூக ஊடகங்களில் அதிகமான ராசி பலனை பார்த்தது கூட கடகராசிக்காரர்கள் தான் நான் சொல்லுவேன். அவர்கள் எல்லாருக்கும் இனிமேல் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அத்தனை அமைப்போல உண்டு. 9ஆம் அதிபதி ஒரு நிலையில் பரிவர்த்தனையாகி லாபாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத வேலை பாக்கியம், குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு அமைப்பு, குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் கிடைக்காதது, வேலை தொழில் போன்ற முன்னேற்றம், கல்வி பாக்கியம், இந்த மாதிரியான வயசுக்கு ஏற்றாற் போல் என்ன கிடைக்கலையோ அது எல்லாமே இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடகம் இனிமேல் துன்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய, கடகத்திற்கு விடியல் வந்துவிட்ட ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்குங்க. இனிமேல் பெரிய கவலைகள் கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த தடை விலகுகிறது. டக்குன்னு ஒரே மாதத்தில் இப்போவே பார்த்தாங்க, இப்போவே பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு, இந்த மாதமே நிச்சயார்த்தம், 10 நாள்லேயே கல்யாணம் என்கின்ற மாதிரியாக மார்ச் மாதத்திலிருந்தே அடிப்படையிலிருந்து அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. கோர்ட்டு கேஸு போன்றவைகள் இருந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள், குழந்தை ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருமே ஒன்று சேர போகிறீங்க. பணம் கிடைக்க போகிறது. தொலைத்த பணம் திரும்ப வரப்போகிறது. இழந்தவைகள், பிரிந்தவர்கள், ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில் மானம் மரியாதை போன்றவைகள், அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே உங்களை நீங்களே சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். இனிமேல் நான் எந்திரிச்சு நின்றுட்டேன் என்கின்ற மாதிரி அத்தனை விஷயங்களிலிருந்தும் அப்படியே ஒரு மாதிரியாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னு சொன்னால் 3ஆம் இடத்தை உச்ச சுக்கிரனும் குருவும் வலுத்து பார்க்க 3ஆம் அதிபதியும் ஒரு நிலையில் நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பதால் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புத மாற்றங்கள், திருப்பங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் கடைசியிலேருந்து அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது கடைசி நாளில் உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். உண்மையில் சொல்லப்போனால் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதை இப்போ பற்றி பேச வேண்டாம், அடுத்த மாதத்துலேருந்து பேசுவோம். ஏப்ரல் மாதம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். இந்த மார்ச் மாதம் பெரிய லெவலில் சோதனைகள் இருக்காது. ஆனால் அடுத்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாற்றுவதற்கான ஒரு தூண்டில் போடப்படுகின்ற அமைப்பு இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் என்பதால் இந்த மாதத்தில் அறிமுகமாகக்கூடிய விஷயங்களை நம்பாதீங்க, நண்பர்களை நம்பாதீங்க. ஒரு மாதிரியாக உறவுகளோடு சேர்ந்து தொழில் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு போன்ற பெரிய எடுப்பு, ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்திலிருந்தே தவிர்க்க வேண்டிய நிலைமைகள் கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. உடல்நிலையில் கூட 60 வயது தாண்டினவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது ஒரு நிலையில் எனக்கு இதாகுது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது என்ற மாதிரியான அமைப்புகள்லாம் டக்குன்னு ஒரு செக்கப்புக்கு போயிட்டு என்ன இது ஏதுன்றதை கொஞ்சம் தெளிவாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஆனால் பெரிய சோதனைகள் எதனா வந்துருமானா நிச்சயமாக கிடையாதுங்க. 8, 10ஆம் இடங்கள் பரிவர்த்தனையாகிறது. பண வரவில் எந்த மாதிரியான கஷ்டமும் இருக்காது. டக்குன்னு ஒரு 20 நாள் வரைக்கும் ஒன்றுமே இல்லைனா கூட கடைசி 10 நாட்களில் பணவரவுகள் வந்துவிடக்கூடிய சூழல்கள் உண்டு. வேலை தொழில் அமைப்புகள் பாதிக்கப்படாது. ஆனால் வேலையில் தொழிலில் ஸ்ட்ரெஸ்ஸு கடுமையாக இருக்கும். இவர் இதை செய்யலை, அவர் அதை செய்யலை, மேனேஜர் இப்படி திட்டுறாரு, அவர் இப்படி திட்டுறாரு, நம்ம திறமையை நிரூபிக்க முடியல என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். பெண்களால் எதிர்பாராத விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெண்கள்னால் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அம்மா, அக்கா, தங்கச்சி, தன் மனைவி, தன் மகள்,
தன்னுடைய தோழி போன்ற உறவுகள், பெண் உறவுகளின் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. மிக முக்கியமாக ஒன்று சொல்லுவேன், இன்னொரு 2 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் எதையும் நம்பாதீங்க. இந்தா இவர் அதிக வட்டி தர்றேன், இந்த வட்டி தரேன், அந்த வட்டி தரேன், அந்த ஃபைனான்ஸில் போடு, இந்த ஃபைனான்ஸில் போடு, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நம்பக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் அதான் பங்குச்சந்தைன்னு சொல்லுவோமே, அதில் கொஞ்சம் வர்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் டக்குன்னு இழுக்கிற மாதிரி இழுத்துரும். முதல் 5,000 10,000 வரும், அப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் போடும்போது கண்டிப்பாக போயிடும். ஆக பண விவகாரங்களில் நண்பரை கூட நம்ப வேண்டாம். கிரெடிட் கார்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டை அடுத்தவருக்கு தூக்கி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இவர் தரலைன்னா நான் தரேன் என்கின்ற மாதிரியான விஷயங்கள்லையும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு சிம்மராசிக்காரர்கள் ஈடுபடக்கூடாது. தன்னுடைய கையை மட்டுமே நம்பி, மிக மிக முக்கியமாக தன்னுடைய தொழிலை அடுத்தவரை நம்பி விடக்கூடாது. உடையவன் எல்லாம் இருக்கை பால் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா. ஒரு தொழில் இருக்குது, ஒரு வேலை இருக்குது, நீங்களே கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றன. 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியில் எல்லாம் சோதனைகள் செய்யாதுன்னு சொன்னாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கடமை இல்லையா. பணம் சார்ந்த அமைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியை 2 சுபகிரகம் இல்லை, ராசிநாதனும் நீச்சனாகி நீச்ச பங்கமாகி பார்க்குறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிரகங்கள் இப்போது ராசியை பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன், புதன், சுக்கிரன், ராகுக்கு பார்வை கிடையாது, குரு, 4 கிரகம் அப்படியே பார்க்குது. ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளுது. அப்போ என்ன நடக்கும்? கலப்பு பலன்கள் நடக்கும். ஒரு வாரம் நல்லா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் நல்லா இருக்க மாட்டீங்க. ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலே தன்னம்பிக்கை இழப்புகள் கண்டிப்பாக வந்துவிடும், தடைகள் வந்துவிடும். வேகமாக ஓடிக்கிட்டு 140 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு வண்டி டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கரை பார்த்தோன்னா சரக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கும்ல, 50-60 போய் அப்படியே 20-10 போயிட்டு அப்படியே மேலே ஏறி இறங்கிட்டு மறுபடியும் ஸ்பீடாகும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஸ்பீடு பிரேக்கர் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் நீச்சமானாலே அவர் நீச்சம் இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு நீச்சம், நீச்ச வக்ரம், நீச்ச பங்கம் இப்படியே போய்கிட்டு இருப்பார். ஆக இந்த அமைப்பு நல்ல வேலையாக கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன். ராசிநாதன் நீச்சமானாலும் கூட இந்த 3 மாதங்களிலும் அப்படியே அவரோடு சுக்கிரன் இணைந்தே வருவது நீச்சபங்க ராஜயோகம் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் எல்லாத்திற்கும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடந்த சில வருஷங்களாகவே ஒரு 2 வருஷமாகவே 6ல் சனி இருந்தார், 9ல் குரு இருந்தார் என்கின்ற அமைப்புகள்லாம் இப்போது கொஞ்சம் செல்லுபடியாகாது. கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஒன்று கூடுது. மனைவி கணவன் உறவுகள் அப்படி ஒன்று சிறப்பாக இருக்காது. யாராவது ஒருவர் மூலமாக, பெண்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். மிக மிக முக்கியம், காதலில் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கும். உங்களை எங்கே அடித்தா அங்கே வலிக்குமோ அங்கே தான் கிரகங்கள் ஒரு மாதிரி ஆக்கும். சென்சிட்டிவான சென்டிமெண்டலான அமைப்புகளோடு இருக்கக்கூடிய சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிர் மாதிரியாக ஏதாவது ஒன்று நடந்து அதன் மூலமாக சில மனக்கவலைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. காதல் பக்கம்லாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது முட்டல் மோதல் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வரும். அதுலேயும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறேன், இந்த மாதிரி அதிகம் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கக்கூடிய சில விஷயங்களில் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். ஆகவே எல்லாவற்றிலும் பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இவ்வளவும் நான் சொல்லுவது என்பது ஒரு நிலையில் நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலுவிழக்கிறார் என்பதனால தான். ராசிநாதன் வலுவிழந்தாலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கைலாம் கொஞ்சம் டக்குன்னு பேக் அடிக்கும். என்னடா அது ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இழுக்குது என்ற மாதிரி இருக்கும். ஆகவே அகலக்கால் வைத்து விட வேண்டாம். பணம் பற்றிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மாமன்மார் விஷயத்தில், தாய் மாமன் விஷயத்துலலாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருங்க. அத்தை பொண்ணை மாமா பொண்ணை காதலிக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரும். தாய் மாமன் கொஞ்சம் கை கொடுக்குறவராக இவ்வளோ நாள் இருப்பார், இவ்வளோ நாள் கொஞ்சம் அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாரு, அல்லது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லியிருப்பார். இப்போ அவருக்கே கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கல்யாணமான தம்பதிகளில் மனைவியின் வீட்டு வழியில் கொஞ்சம் பணம், காசு போன்றவைகளை எதிர்பார்த்தவர்களுக்கு இழுத்தடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், ஆடிட்டிங் போன்ற துறைகளில் இருந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தடைகள் இருந்தாலும் கூட கடைசி வாரத்தில் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைஞ்சிருக்குங்க இந்த 2025 மார்ச் மாதம்.